நாம் இன்றைக்கிங்க ஒரு அரை கிலோவில் தக்காளி சாதம் செய்வோங்க. இன்றைக்கி எலக்ட்ரிக் குக்கரை பிரஸ்டீஜ் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் தக்காளி சாதம் செஞ்சு எப்படி வருதுன்னு பார்ப்போங்க. வாங்க இப்போ எங்கள் வீடியோ பார்க்கணுன்னா ஏஎஸ் ஹோம் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்க்க முடியுங்க. எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. பாருங்க, குக்கரை ஆன் பண்ணி விட்டோங்க. எலக்ட்ரிக் குக்கரு அரை கிலோ அரிசிக்குங்க ஒரு 75-80 ml ஆயில் ஊற்றி இருக்கிறோங்க. வெங்காயம் ஒரு 200 கிராம் போட்டிருக்கிறோங்க. ஒரு 3 லவங்கப்பூ, 2 பட்டை, ஒரு 3-4 கிராம்பு போட்டு வச்சுருக்குறோங்க. பாருங்க, கொதிக்குதுங்களா? நல்லா கொதிக்கட்டுங்க. வெங்காயம் பொன்னிறமாக வறுத்து வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. வெங்காயம் 75% வெந்துடுச்சுங்க. இந்த சமயத்தில் 50 கிராம் அரை கிலோ அரிசி தானங்க, ஒரு 50 கிராம் பூண்டை போடுவோங்க. பாருங்க, பூண்டு 50 கிராம் பூண்டு அவ்வளோங்க போட்டு ஒரு பெரட்டி விடுவோங்க. இது பெரட்டி விட்டு இஞ்சிங்க ஒரு 50 கிராமுங்க. நல்லா இது வாசனை போற வரைக்கும் நல்லா இது வேகட்டுங்க. இதில் எலக்ட்ரிக் குக்கர் இல்லைங்களா, இது ஸ்லோவாக தாங்க இதாகும். வாசனை போகிற வரைக்கும் இதாகட்டுங்க. இப்போ மூடி விட்டுறலாங்க. பாருங்க, இது மாதிரி மூடி விட்டால் வாசனை போகிற வரைக்கும் இதாகுங்க. வந்துட்டு இருக்குங்க, வாசனை இப்போ வருதுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க. பாருங்க, அருமையாக வேகுதுங்க. பாருங்க, அருமையாக இஞ்சி பூண்டு இதாக இருக்குங்க. இந்த சமயத்தில்ங்க கொத்தமல்லி தலை ஒரு அரை பிடிங்க, 2-3 விரல் அடங்குற மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தலை போட்டு ஒரு 1 செகண்ட் போட்ட உடனே புதினாவுங்க. அடுத்தது புதினா போட்டு இதையும் நல்லா பிரட்டி விடலாங்க. அருமையான ஃப்ளேவர் வரணுங்க. இது நம்ம செய்யறதுக்கு முன்னாங்க குக்கர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னே அரிசி ஊற வச்சிடணுங்க. அரிசி அரை கிலோ 3 தண்ணி போட்டு கழுவிங்க. தண்ணி போட்டு ஊற வச்சிருக்கிறோங்க. இது ஆகிட்டு இருக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூளுங்க, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க எடுத்து வச்சிருக்கிறோங்க. அதுங்க நல்லா கிளறி விடுவோங்க. ஒரு 3 பச்சை மிளகாங்க கீறி வச்சிருக்கிறோங்க, அதையும் போடுவோங்க. அதை போட்டு பிரட்டி விட்டு பழங்க ஒரு 300 கிராம் தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கோங்க பொடுசா, இதையும் போடுவோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போடுவோங்க. அப்புறம் அரிசி போட்டு தம் விடும்போது எவ்வளோன்னு பார்ப்போங்க. இப்போ சுமாராக கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ இதை பிரட்டி விட்டு தக்காளி நல்லா மசிய வேகட்டுங்க. அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ எல்லா பொருளும் போட்டாச்சுங்க. இப்போ எலுமிச்சம்பழம் மட்டும்தான் போடணும், அப்புறம் போடுவோங்க. இப்போ மூடி விட்டுறலாங்க, நல்லா வேகட்டுங்க. பாருங்க, அருமையாக கொதிக்குதுங்க. தக்காளி எல்லாம் மசிஞ்சிருக்குங்க, எண்ணெய் தெளிஞ்சிருது பாருங்க. இந்த சமயத்தில் ஒரு 50 ml தயிருங்க. நல்லா புளிச்ச தயிராக இருந்தால் நல்லா இருக்குங்க.
ஒரு அரை எலுமிச்சம்பழங்க புளிஞ்சு விடலாங்க. விட்டு நல்லா இப்போ புரட்டி விடலாங்க. வேகட்டுங்க, திருப்பி மூடி விடலாங்க. பாருங்க, ஆவி வருது, தண்ணி ஊற்றி உலை கொதிச்சிருச்சுங்க. இப்போ எடுப்புங்க. பாருங்க, நல்லா உலை கொதிக்குதுங்க. இந்த சமயத்தில் அரிசி போடுங்க. நல்லா தண்ணி வடித்து அரிசி போடணுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பணம் ஒன்றும் கிடையாதுங்க. எங்கள் வீடியோ அப்பப்போ போடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எங்கள் வீடியோங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நாங்கள் கண்டினியூவாக போடுறதுக்கு வசதியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ அரிசியும் போட்டாச்சுங்க. இப்போ உப்பு, காரம், புளி பார்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. உப்பு கொஞ்சம் போடுவோங்க. போட்டிருக்குங்க கொஞ்சம் உப்பு. இப்போ ஒரு கொதி வரட்டுங்க. அப்போ ஒரு தடவை தம் விடுறதுக்கு முன்ன ஒரு தடவை பார்க்கலாங்க. கொதிச்சு ஆவி வருதுங்க. இப்போ ஒரு தடவை ஓப்பன் பண்ணலாங்க. பாருங்க, அருமையாக கொதிக்குதுங்க. இப்போ நல்லா பிரட்டி விட்டுங்க. இப்போ ஒரு தடவை உப்பு, காரம், புளி பார்த்துடலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டிருக்குறோங்க. இப்போ போட்டுங்க. இது பிரியாணி டைப்பில் செஞ்சுருக்குறோங்க. தக்காளி சாதம் வெறும் தக்காளி சாதமாக கூட வச்சுக்கலாங்க. நாங்கள் தொட்டுக்கிறதுக்கோசரம் முட்டை அவிச்சுங்க முட்டை போடுறோங்க. முட்டை போட்டு தம்முக்கு மேலே போட்டு விட்டா இதில் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. பாருங்க, இப்படி பண்ணால் இது முட்டை பிரியாணிங்க. முட்டை போடலான்னா தக்காளி சாதங்க. தக்காளி சாதம் ரெண்டு விதமாக இருக்குங்க. தக்காளி கொஜ்ஜு செஞ்சு அரிசி போட்டு பரட்டுறது ஒன்றுங்க, இது மாதிரி செய்கிறது ஒன்றுங்க. இப்போ அவ்வளோதாங்க. மூடி தம் ஓடுற வரைக்கும் விட்டுறலாங்க. வாமில் வச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, அருமையாக தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சுங்க. இப்போ பிரட்டி விடலாங்க. அப்படி மேலாக பிரட்டி விட்டு குக்கரை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுற வேண்டியது தாங்க. விட்டு பரிமாற வேண்டியது தாங்க. அருமையான தக்காளி சாதம் உதிரி உதிரியாக அருமையாகிடுச்சுங்க. தக்காளி சாதமோ தக்காளி பிரியாணியோங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் இது பண்ணுங்கள். எங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்க்கணுன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தாங்க எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.